ஹாய் ஹலோ வெல்கம். நான் உங்கள் ராம்கி. இந்த மாதிரி இயற்கை சூழலில் பல கோயில்கள் தேனி மாவட்டத்தில் நம்ம பார்த்துருக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்க போகிற கோயில் ஆந்திராவில் உள்ள ஸ்ரீ காலாஸ்ரீ கோயிலுக்கு இணையான ஒரு கோயிலுங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே ஸ்ரீ காலாஸ்ரீ கோயில் வீடியோ பார்த்துருக்கோங்க. தேனி டவுன்லேருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உத்தமபாளையம் என்ற ஊரில் தாங்க நம்ம இப்போ இருக்கிறோம். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் உள்ள ஸ்ரீ காலாத்தீஸ்வரர் கோயில் தாங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோயிலுக்கு நேர் எதிர முல்லை பெரியார் நதிங்க. நதிக்கரை ஓரமாக இந்த மரத்து அடியில் விநாயகர் மற்றும் நாகர்கள் இருக்கிறாங்க. இது ஒரு ராகு கேது மற்றும் சர்பதோஷ பரிகார ஸ்தலம்ங்க. இந்த சன்னதி பக்கத்தில் பரிகார தோஷ பூஜைகள் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு எழுதி போட்டிருக்காங்க. ராகு கேது பயிற்சி நாட்கள், ராகு கேது பரிகார தோஷ நாட்களில் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுங்க. நீங்கள் இப்போ பார்க்குற இந்த முல்லை பெரியாரிலிருந்து தோன்றியவள் தான் இந்த கோயிலில் உள்ள தாயார் ஞானாம்பிகை. அதனால இந்த ஊரை அம்பாலோட பிறந்த வீடாக கருதுறாங்க. சிவன் அம்பிகை திருக்கல்யாணத்தின் போது பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்கள் அம்பிகைக்கு பிறந்த வீட்டு சீரும் மருமகனான சிவபெருமானுக்கு வஸ்திரம் செலுத்துவாங்க. போன வீடியோவில் தேனி மாவட்டம் அல்லிநகரம் பகுதியில் உள்ள வீரப்பாயனார் கோயில் திருவிழாவில் எந்த அளவுக்கு கூட்டம் கூடுமோ அதே அளவிலான மக்கள் தொகை இந்த கோயில் திருவிழாலேயே நீங்கள் பார்ப்பீங்க. இந்த கோயிலில் உள்ள சிவபெருமானை வழிபட்டால் காலாஸ்தியில் உள்ள சிவபெருமானை வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் என்பது இங்கே உள்ள ஒரு நம்பிக்கைங்க. இந்த கோயில் சுந்தரபாண்டியன் காலத்தில் கட்டப்பட்டதுங்க. அதற்கும் முன்பாக சிறிய கோயிலாக இருந்திருக்க கூடும் என்று நம்பப்படுகிறதுங்க. பின்னர் ஆண்ட விஜயநகர் மன்னர்களும் மதுரை நாயக்கர்களும் இக்கோயிலுக்கு பல திருப்பணிகள் செய்துள்ளனர். 1689 முதல் 1706 வரை ஆண்ட ராணி மங்கம்மாள் இந்த கோயிலுக்கு பல திருப்பணிகள் செய்துள்ளதாக கல்வெட்டுகள் குறிப்பிடுதுங்க. 1693 சேர்ந்த 49 வரிகள் கொண்ட ஒரு கல்வெட்டு ராஜகோபுரத்து பக்கத்திலேயே இருக்குங்க. இந்த கோயிலுக்கு நன்கொடையாக பெற்ற நிலங்களோட விவரங்கள் எல்லாம் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதுங்க. நாயக்கர் ஆட்சி காலத்தில் புகழ்பெற்ற ராணியாக திகழ்ந்தவர் ராணி மங்கம்மாள். ராணி மங்கம்மாளோட படை பொறுப்பை ஏற்று வந்தவர் தான் கொண்டம நாயக்கர். இவருக்கு காலாஸ்தியில் இருக்கும் காலாத்தீஸ்வரர் மேல மிகுந்த பக்திங்க. கொண்டம நாயக்கரோட வயதான காலத்துல காலாத்தீஸ்வரரை காலாஸ்டிக் போய் பார்க்க முடியலன்ட்டு வருத்தப்பட்டார். இவர் நிலையை அறிந்த சிவபெருமான் இவர் கனவுல இவர் இருக்கும் இடத்திலேயே கோயில் கட்டி வழிபடலாம், காலாஸ்டிக்கு சென்று வழிபட்ட பலன் கிடைக்கும் என்று கூறினார். சிவபெருமானுக்கு சிலை செய்த பிற்பாடு அம்பிகைக்கு சிலை செய்ய நினைச்சார். ஆனால் அவர் பலமுறை முயற்சி செய்தும் தோல்வியுற்றது. இதனால கொஞ்ச காலம் அம்மன் இல்லாத ஒரு கோயிலாக தாங்க இது இருந்துச்சு. கொண்டம நாயக்கர் கனவில் தோன்றிய சிவபெருமான் அம்மன் முல்லை ஆற்றில் வருவார் என கூறினார். சிவபெருமான் கூறியபடி பார்த்தீங்கன்னா ஆற்றில் ஒரு கூடை மிதந்து வந்தது. அந்த கூடைக்குள்ள அம்மன் சிலை இருந்ததுங்க. நாங்கள் அன்னைக்கு கோயிலில் ஒரு கல்யாணம்ங்க. மூலவர் ஸ்ரீ காலாத்தீஸ்வரர். மூலவரை பார்த்துட்டு சுற்றி வலம் வரும்போது இங்கே 63 நாயன்மார்கள் பார்க்கலாங்க. விநாயகர், சப்தமார்கள், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, மீனாட்சி அம்மன் மற்றும் சொக்கநாதர் இந்த பிரகாரத்தில் நீங்கள் பார்க்கலாங்க. சுற்றி வலம் வரும்போது சஹஸ்ரலிங்கம், பராசக்தி, நாகர், சரஸ்வதி, சர்பேஸ்வரர், மகாலட்சுமி, குபேரர், லிங்கோத்பவர் பக்கத்தில் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் பார்க்கலாங்க. ராகு கேது, பைரவர், சனீஸ்வரர் மற்றும் நவகிரகம்லாம் பார்க்கலாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற தூண்கள்லேயும் இந்த கோயிலோட கருவறை சுவற்றிலையும் பல கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டதுங்க. முழுமையற்ற 10 வரி கல்வெட்டுகள் எல்லாம் கண்டெடுக்கப்பட்டதுங்க. அவையெல்லாம் இந்த கோயிலுக்கு அளிக்கப்பட்ட நன்கொடையை பற்றி தாங்க குறிக்குது. அம்பாள் தனி சன்னதியில் இருக்காங்க. சிவபெருமான் சன்னதிக்கும் அம்பாள் சன்னதிக்கும் நடுவில் முருகப்பெருமான் வள்ளி தேவி யானையோட நமக்கு காட்சி தரார். இந்த மாதிரி தாய் தந்தை நடுவில் இருக்கும் அமைப்பை தான் சோமஸ்கந்தர் அமைப்பு என கூறப்படுகிறது. சந்திர பகவான் தன் மனைவிகளுடன் இருப்பது போல சிலைகளும் பார்க்கலாங்க. அதிகார நந்தி தன் மனைவியுடன் இருப்பது போல சிலைகளும் இருக்குங்க. இந்த காலாஸ்தி கோயில் வாயு ஸ்தலமாக கருதப்படுதுங்க. இங்கு உள்ள சிவபெருமான் வாயு அம்சமாக கருதப்படுகிறார்.
இதனால் இவருக்கு வாயு லிங்கேஸ்வரர்னு இன்னொரு பேரும் இருக்குங்க. கண்ணப்பருக்கு சிவபெருமான் காளாஸ்தி கோயிலில் முக்தி கொடுத்தார். அந்த அடிப்படையில் இங்கே கண்ணப்பருக்கு ஒரு சன்னதி இருக்குங்க. கண் நோய் இருப்பவர்கள் இந்த கண்ணப்பரையும் சிவபெருமானையும் வழிபட்டால் அந்த நோய் நிவர்த்தி ஆகும் என்பது இங்கே உள்ள ஒரு நம்பிக்கைங்க. இந்த கோயிலை ஞானாம்பிகை கோயில்னும் கூப்பிடுவாங்க. முல்லை பெரியாற்றில் மிதந்து வந்த கூடையிலிருந்து எடுத்த சிலையை மக்கள் கண்டெடுத்து இங்கேயே பிரதிஷ்டை செஞ்சனர். தாயார் ஞானாம்பிகை தனி சன்னதியில் நமக்கு காட்சி தராங்க. இந்த மாதிரி பல பழமையான கோயில்களெல்லாம் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவெல்லாம் பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த ஊரும் இந்த கோயிலும் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.